இது நம் அறிவலை. நான் உங்கள் கிருத்திகா. 11th E1. அம்மாவை பார்த்தா பயம், அப்பாவை பார்த்தா பயம், டீச்சரை பார்த்தா கூட இந்த உலகத்துல பயமா தானே இருக்கு. நம்ம பயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னு இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு இளைஞன் நடந்து போய் கொண்டிருந்தான். அவனுக்கு பசி எடுத்தது. ஒரு மரத்தின் உயரத்தில் கனித்த பழங்கள் இருப்பதை கண்டான். மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான். மிக கனித்த வாசனை உள்ள பழங்கள் கிளைகளின் நுனியில் இருந்தன. அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்றபோது அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்து விட்டது. சட்டென்று சுதாரித்த அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்து கொண்டு தொங்க ஆரம்பித்தான். குனிந்து பார்த்தால் தலை வெகு கீழே இருந்தது. ஏற்கனவே பயந்து போயிருந்தான் அவன். மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான். உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பித்தது. தற்செயலாக அப்போது அந்த பக்கம் வந்த ஒரு முதியவர் மரத்தின் தொங்கிக் கொண்டிருந்த அவனை காற்றார். கல் பட்டவுடன் வழியில் கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரம் வந்தது. பெரியவரே, உதவ சொன்னால் கல்லால் அடிக்கிறீர்களே, அறிவில்லையா உனக்கு என்று கோபத்துடன் கேட்டான். பெரியவர் பதில் பேசாமல் மற்றொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எறிந்தார். மேலும் கோபமடைந்த அவன் பெரு முயற்சி எடுத்து கையை வீசி மேலிருந்த கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டு, நான் கீழே வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்தான். பெரியவர் மேலும் ஒரு கல்லை அவன் மேல் வீசினார். இளைஞன் இப்போது இன்னொரு பெரு முயற்சி எடுத்து கிளை மேல் ஏறிவிட்டான். விடுவிடுவென இறங்கி வந்த அவன் நேராக பெரியவரிடம் வந்தான். அவரை சரமாரியாக திட்டினான். ஏன் அப்படி செய்தீர்? உண்மை நான் உதவிதானே கேட்டேன் என்றார். பெரியவர் அமைதியாக சிரித்து கொண்டே, தம்பி, நான் உனக்கு உதவிதானப்பா செஞ்சேன் என்றார். இளைஞர் திருத்திருவென முடித்தான். பெரியவர் விளக்கினார். நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்துடன் இருந்த. நான் கல்லை விட்டு எறிந்ததும் பயம் வரை ஆரம்பித்தது. நீ என்னை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று யோசித்து ஆரம்பித்தாய். யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் எட்டவில்லை. உன் பயம் உன் கண்ணை மறைத்து விட்டது. அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியை அவர் போய்விட்டார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆபத்துல இருக்கும்போது சுயமா சிந்திக்கிறத மறந்து பயத்துல பிரச்சனையில மாட்டிக்குவோம். நிதானமாக யோசிச்சு விடாமுயற்சியில் செயல்பட்டால் இந்த உலகமே நம்ம கையில தாங்க. மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நான் உங்கள் கிருத்திகா. பாரதி மேல்நிலை பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல்.